ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். நான் தான் உங்கள் கிக்கி. இன்றைக்கு என்ன வீடியோன்னு சொன்னால், கேக் டெக்கரேஷன், ஒரு ஈஸியான ஒரு டெக்கரேஷன் வீடியோ தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் பட்டர் க்ரீம் என்னென்னு ரெடி பண்ணுறது, கேக் என்னென்ன ரெசிபி 2-3 ரெசிபி போட்டிருக்கிறேன், அதெல்லாம் செய்து போட்டிருக்கேன். அதில் ஒரு சாக்லேட் கேக் ரெசிபி தான், கேக் தான் எடுத்திருக்கிறேன். அந்த கேக்குக்கு இந்த பட்டர் க்ரீம் வந்து பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நான் எல்லா வீடியோவும் திருப்ப திருப்ப உங்களுக்கு காட்டினா வந்து போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால இந்த ரெசிபி எல்லாம் வேணும்னு சொன்னால் நான் இந்த வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் பார்க்கலாம். இப்போ வாங்கோ என்னென்று இந்த கேக்கை வந்து ஈஸியாக நல்ல அழகான ஒரு டெக்கரேஷன் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். இந்த போர்ட் வந்து நான் ஆல்ரெடி கேக் செய்திருப்பேன். அந்த கேக் இந்த போர்ட் தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் கடைகளில் வேண்டுவீங்க தானே கேக், அதில் வர்ற போர்ட் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இதை ரீயூஸ் பண்ணலாம். நீட்டாக துடைச்சோ அல்லது மேலால் நீட்டாக கழுவினாலும் பரவாயில்லை, வச்சு நீங்கள் திருப்பி ரீயூஸ் பண்ணலாம். அந்த போர்ட் தான் இன்றைக்கு நானும் எடுத்திருக்கிறேன். அதோட 1M நொசில்ஸ் எடுத்திருக்கேன். இந்த நொசில்ஸை வச்சு தான் ஃபுல் டெக்கரேஷன் போட போகிறேன். ஃபுல்லாக நொசில்ஸ் ஒர்க் தான் இருக்க போது. பிகினர்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் டிசைன் கூட நான் சூஸ் பண்ண விரும்புகிறது. வாங்க இப்போ இந்த டெக்கரேஷன் சொல்லி பார்ப்போம். கேக் ஒட்ட வைக்கிறதுக்கு இந்த போர்டில் லைட்டாக க்ரீம் தடவி விடுறேன். அப்போ வந்து நாங்கள் கேக்கை தூக்கி வைக்கும்போது நல்ல ஸ்ட்ராங்காக நழுவாமல் இறக்காமல் இருக்கும். ஓகே, நான் இந்த கேக்கை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை வைக்கலாம். ஒரு சின்ன கேக்காக தான் நான் செய்கிறேன், பெரிய கேக் இல்லை. லேயர் போட்டிருக்கு. ஓகே, இந்த கேக்குக்கு க்ரம் கோட் பண்ணுவோம். இப்போ க்ரம் கோட் பண்ணி போட்டு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கலாம். நாங்கள் ஃப்ரிட்ஜில் வைப்போம். க்ரம் கோட் வந்து ஒரு தின்னான லேயர் தான் நாங்கள் போடணும். ஓகே, இப்போ நாங்கள் க்ரீம் போட்டுட்டு இந்த கொஞ்சம் கூட இருந்ததுன்னு சொன்னால் அதை வலிச்சு எடுப்போம். இதுக்கு சாக்லேட் கேக் கண்டபடியாக நான் சாக்லேட் க்ரீம் தான் எடுத்திருக்கிறேன். அதை வந்து ஸ்மூத் பண்ணி நான் கவரில் போட்டுட்டேன். அதெல்லாம் ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணபடியாக வளவலாண்டு இருக்குமேன்னு சொல்லி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிப்போம்னு சொல்லி இந்த மாதிரி போட்டு எடுத்துட்டேன். வாங்கோ ஃபுல்லாகவே நான் வந்து இந்த நொசில்ஸால் தான் ஒர்க் பண்ண போகிறேன். வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நான் இந்த விளிம்பிலேருந்து தொடங்குறேன், அல்லது கீழே இருந்து நாங்கள் தொடங்கலை, நான் மேலேருந்து தொடங்குறேன். ஒரு சுற்று தான் சுற்ற போகிறேன். பிரிச்சுட்டு
இந்த கேக் ஃபுல்லாகவே 1M நொசில்ஸை வச்சே தான் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி எடுத்துருக்கேன். ஈஸியான ஒரு டெக்கரேஷன் தானே, அதனால் எல்லோரும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஃபுல்லாக கவர் பண்ண பிறகு மேலே பார்த்தீங்கன்னா சும்மா பிளேனாக தானே இருக்குது, அதனால் ஏதாவது ஒரு டொப்பர் அந்த மாதிரி வைப்போம்னு பிளான் பண்ணேன். அப்போ டொப்பர் எடுத்து பார்த்தா இந்த கேக்கும் இந்த டொப்பரும் ஒரே கலரில் ஒரு சாக்லேட் கலரில் ஏறின மாதிரி இருந்தது. அதனால் ஒரு டிஃப்ரெண்ட் தெரியாமல் அப்போ ஒரு கலர் பண்ணுவோம்னு சொல்லி இந்த கலர் எடுத்திருந்தது, ரெட் கலர். இது ஃபுட் கலர் இல்லை, இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைடலுக்கு ஃப்ளவர்ஸ் எல்லாம் செய்வோம் தானே அந்த ஹேருக்கு வைக்கிறதுக்கு, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் கலர் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணுவேன். அந்த ஸ்ப்ரேயை தான் வந்து எடுத்து நான் இதில் வந்து ரெட் கலர் கொடுத்துருக்குறேன். இந்த ஸ்ப்ரே வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கூட தான். இது வந்து ஃப்ளவர்ஸ் விற்கிற கடை, அந்த ஹார்ட்வேர் அந்த மாதிரி ஷாப்பில் வந்து இது வேண்டலாம். இந்த ஸ்ப்ரே நான் இந்த தெளிவாக தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன், வேணுமானாக்கள் நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம். அப்போ இது காய் இல்லை, கொஞ்சம் அடித்த உடனே நான் வந்து கேக்கில் வைக்க போகிறேன்னபடியாக அதில் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிட்டு சுற்றி ஒரு சலோ டேப் பண்ணி போட்டு நான் அதில் குத்தி விடுறேன். இந்த கேக் நான் யாருக்கு செய்திருந்தேன்னு சொன்னால், என்னுடைய பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா என்னோட சேர்ந்து நிறைய குட்டீஸ் இருந்திருப்பினும் அதுலேயும் ஒரு ஆளுக்கு தான் பர்த்டே, அந்த பர்த்டேக்கு தான் நம்ம அந்த கேக் செய்திருக்கிறேன். இந்த வீடியோட எண்டில் வந்து அந்த கேக் கட் பண்ண நான் கிளிப்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறேன் பாருங்கோ. அவாவும் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஃபன் பண்ணி கேக் கட் பண்ணி ஜாலி பண்ண அந்த சின்ன கிளிப்பும் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். ஊதுங்க. வெட்டுங்க நீங்க அங்க பார்த்து. தீத்துங்களா சாப்பிடுங்க சாப்பிடுங்க. வாடி சாப்பிடுங்க.